அவருக்கு சக்தி இருக்கா? ஃபர்ஸ்ட் த்ரிஷா விட்டு ஃபர்ஸ்ட் வெளியே வர சொல்லுங்க. இப்போ விஜயனுடைய மனைவி விவாகரத்து கொடுத்ததெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கே அரசியல் பார்வைகள் இல்லாத ஒரு புரிதல் இல்லாத மாதிரி தான் ஒரு இதாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். முதல்ல அவங்களுடைய குடும்பங்களை முதல்ல அவரால் சரி செய்ய முடியல. அவர் அப்பா ஒரு தனிப்பட்ட கருத்து பேசுகிறாப்புல, அவங்களுடைய குடும்பங்களை முதல்ல சரி செய்யணும். அதுக்கப்புறம் தான் இவர் வந்து தமிழ்நாட்டை சரி செய்ய முடியுங்க. இல்லைங்க, 2026 மட்டும் இல்லைங்க, இனி வருங்காலங்கள் முழுக்க திராவிட முன்னேற்ற கழகம் தான் 200 தொகுதிக்கு மேலே எப்படி எம்பி எலெக்ஷனில் 40க்கு 40 வென்று சாதனை படைத்ததோ அதே மாதிரி இனி வரும் காலங்களில் 200 தொகுதிக்கு மேலே சாலிடாக அடிக்கும். திராவிட முன்னேற்ற கழகம் அரியணை ஏறுவது உறுதி. திமுக தீய சக்தின்னு பேசுறதெல்லாம் அதெல்லாம் அவர் பேசுறதெல்லாம் ஒரு பார்வையாகவே எடுத்துக்கூடாதுங்க. அவர் எப்படியே வந்து நம்ம சோசியல் மீடியாவில் ட்ரெண்டிங் ஆகணும் அப்படிங்கிறத வச்சு அது மாதிரி சும்மா பேசுகிறாப்புல, அவருடைய பேசுறதெல்லாம் நம்ம கணக்கிலே எடுத்துக்கூடாது. இதுக்கு நாங்கள் ரொம்ப வருத்தப்படக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் வருத்தப்படணும். ஏன்னா எதிர்கட்சியா வந்து அவங்களுடைய பலமே இல்லாதனால தான் இன்னைக்கு விஜயை வந்து எல்லாரும் விமர்சிக்கிற அளவுக்கு ஒரு இடத்துல வந்து இன்னைக்கு கட்சி போய் நின்றுச்சு. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எதிர்கட்சியா ஸ்ட்ராங்கா நின்று இருந்தாங்கன்னா விஜயெல்லாம் இன்னைக்கு ஒரு பார்வையாவே யாரும் பார்த்துருக்க மாட்டாங்க. அவங்களுடைய வீழ்ச்சி தான் வந்து விஜயை பத்தி பேசுறதுக்கான ஒரு காரணமா அமைஞ்சிருச்சுங்க. ஸ்டாலின் தொடரட்டும். இனி வருங்காலங்கள் எப்பொழுதும் திராவிட முன்னேற்ற கழகம் தான் ஆட்சி அமையும். அவர் வந்து ஆடுறதுக்கு சரிங்க, இளைஞர்களுக்கு ஆடினா அவங்களும் ஆடிட்டே போயிடுவானுங்க. இளைஞர் வந்து அவர் என்கரேஜ் பண்ணக்கூடாது. அவர் இன்ன வரைக்கும் என்ன செஞ்சுட்டா இருக்கு மக்களுக்கு சொல்லுங்க பார்க்கலாம். பெண்கள் பாதுகாப்புலாம் நல்லா தாங்க இருக்குது. அவங்கவுங்க நடந்துக்கிற முறை பொறுத்து இருக்குதுங்க. அதுக்காக ஒவ்வொருத்தர் பின்னாடி ஒரு போலீஸ் அனுப்ப முடியாதுங்க அவரு, சரிங்களா? அதனால வந்து பெண்கள் எப்படி நடந்துக்கிறாங்களோ அப்படிதாங்க எல்லாரும் நடந்துக்குவாங்க. அதுக்காக இதுக்கு மேல ஒரு பாதுகாப்பு யாரும் தர முடியாதுங்க. ஒண்ணு அந்த ஆள் வந்து எனக்கு கொடுத்துட போறாப்லைங்க, ஒண்ணும் பண்ண போறது கிடையாதுங்க. இவரு மக்களுக்கு நல்லது செய்யறாருங்க. தொன்று தொட்டு இவங்க தான் வரணுங்க. இவங்க தான் முதல்ல இதுல வரணும். நீங்க படிச்ச பசங்களுக்கு எல்லாத்துக்கும் சொல்லி உதயநிதி ஸ்டாலினுக்கு குத்த சொல்லுங்க. அவங்க வீட்டுல நின்னுங்களா? இல்லைங்க, அவங்க வீட்டுல போய் நின்னுங்களா? விஜய்க்கு எங்களுக்கு பாதுகாப்புல ஸ்டாலின் கொடுக்குறாருன்னு சொல்லு இருங்க. இல்ல விஜய் சார் கிட்ட போய் நாங்க நின்னோமா, எங்களுக்கு பாதுகாப்பு இல்ல, நீங்க லைன்ல வந்து நான் போலீஸ் விடுங்க நான் கேட்டோமா? ஏங்க இத்தனை வருஷம் இல்லாதவர் இருக்கிறதா இல்லைங்க. அவர் படத்துல நடிக்கிறப்ப 4 பேருக்கு நல்லா செஞ்சிருக்கணும், ஒண்ணுமே பண்ண கிடையாது. இதை சூர்யா வாட்டும் கார்த்தி ஆட்டும் அருணோதய இதுக்கெல்லாம் எடுக்கிறாங்க. அவர் இன்ன வரைக்கும் ஏதாவது எடுத்துருக்காருங்களா? ஒண்ணு தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒண்ணு பண்ணிக்கிறாரா? அப்புறம் என்ன இன்னைக்கு வந்தவருக்கு சப்போர்ட் பண்றாங்க எல்லாரும் சொல்லுங்க. அததான் சொல்றேன், விசில் உனக்கே ஊதி விட்டுங்களா, நீ இப்போ காத்துல பறந்து போ, எங்களுக்கு தேவை கிடையாது. நீ படத்துல நடிக்கிற மாதிரி இங்கேயும் நடிக்காத. உலக மக்கள் எல்லாம் அவ்வளவு இல்ல கிடையாது. எங்க ஓட்டு மகளிர் ஓட்டுக்கு திமுக நல்ல உதவி செய்யறாரு. மகளிருக்காக நாங்க இவருக்கு தாங்க செய்வோம். வாங்கல, ஆனா நாங்க வந்து திமுக தான் 75 வருஷமா வந்துட்டு இருக்கிறாங்க. இவரு தொன்று தொட்டு நேத்து வந்தவர் இவரை குறை சொல்றதுக்கு என்ன ஓட்டியது இருக்குதுங்க? விஜய்க்கு இருக்கிறதுனா அள்ளிட்டு சுருட்டிட்டு போலான்னு வராரு. எத்தனையோ இது பண்றாங்க மக்களுக்கு. இவங்க எல்லாம் ரொம்ப சந்தோஷம் வரவேற்கிறோம். ரொம்ப சந்தோஷம் வரவேற்கிறோம். நல்லவங்களோட சேர்ந்துருக்கிறாருங்க. அவரு நல்லவங்களோட சேர்ந்துருக்கிறாருங்க. அதனால ஓபிஎஸ் வந்து நம்ம என்கரேஜ் பண்றாங்க. நாங்க ரொம்ப சந்தோஷப்படுறோம். சந்தோஷம். ஐயோ ரொம்ப உதவிங்க. நீங்க வேற வீட்டுக்கு ரொம்ப உதவிங்க. ஒரு மருத்துவ உதவியா இருந்துச்சு. ரொம்ப அது பண்றதுக்காக நாங்க சொல்லுங்க. விஜய் தூக்கி கடைசியில் ஓட்டுருங்க. உதயநிதி ஸ்டாலின் சாருக்கு குத்துங்க முதல்ல, இதுல குத்துங்க. நாங்க என்ன சொல்றோம்னா அவர் வந்து கூட பிறந்தவங்களாட்ட அக்காவா தங்கச்சியா மாசமான அவங்க குடுக்குறாங்க. உங்க கையை எதிர்பார்க்கணுங்கிறது இல்லைங்க. அதனால வந்து எங்களுக்கு வந்து அவர் நிறைய உதவி பண்றாரு. உதவி பண்றக்கோசரம் நாங்க தொன்று தொட்டு அவர் 75 வருஷமா வந்துட்டு இருக்கிறாருங்க. நேத்து வந்தாலும் அவர் குறை சொல்லுதுங்க. குறை சொல்றது வந்து இதை ஏத்துக்க முடியாது. அவங்க ஆடுறாரு இல்லைங்க, இப்படி டங்கு டங்குன்னு ஆடுறாரு. அவர் ஒரு சாமாத்து வச்சு எத்தனை பக்கம் போவாருன்னு தெரியல. எத்தனை பக்கம் போவாருங்க அவர் சொல்லுங்க. ஒரு ஆளு எத்தனை பக்கம் போவாருங்க? பொம்பளைக்கு புரியணும் இல்லைங்க, புரியணும் இல்லைங்க. இப்பதான் இந்த ஜெனரேஷன் சரியில்லைன்னு சொல்றது, சரிங்களா? இப்ப இந்த ஜெனரேஷன் அதான் சரியில்லைங்கிறது புரிஞ்சுக்கோணுங்க. திமுக முதல்வராக அவர் தான் வரணுங்க. எந்த விஜய்க்கெல்லாம் எதுவும் தெரியாது, வாய்ப்பே இல்லைங்க. விஜய்க்கு தற்குறின்னு சொல்றாங்க, அது மாதிரிதான் இருக்குது அவங்களுடைய இதுல. நம்ம ஸ்டாலின் தான் எல்லாத்துலயும் மெயினுங்க. அவர் வருவாருங்க. அவர் தான் மறுபடியும் ஆட்சி அமைப்பாரு, தலைவர் ஆட்சி அமைப்பாரு. நல்ல திட்டங்கள் செஞ்சிருக்கிறாரு. பெண்களுக்கு பயனுள்ளதா இருக்குது. எங்களுக்கு மாதம் 1000 ரூபாய் எங்க அக்கா அண்ணன் தம்பி அப்பா அம்மா கூட உதவி இல்லாம எங்களுக்கு தலைவர் ஒரு அண்ணன் தூய்மை பணியாளர்களுக்கு காலை உணவு பேரூராட்சி பயனுள்ளதா இருக்குதுங்க. தூய்மை பணியாளர் திருப்பூர் மாவட்டத்துல வேலை செய்யறோம். எங்களுக்கு காலை உணவு மருத்துவ காப்பீடு கொடுத்துருக்காங்க. மருத்துவ செலவுக்கெல்லாம் நாங்க அந்த நேரத்துக்கு யார்கிட்ட போய் உதவி கேட்கறதுங்க?
இதெல்லாம் ஸ்டாலின் ஆட்சி தான் அருமையா ஹாஸ்பிட்டல்லயே நல்லா செய்யறாருங்க. இந்த ஆட்சியே திரும்ப எங்களுக்கு வரணும். மீண்டும் இந்த ஆட்சி தான் மலருங்க. இது வளரும், இந்த ஆட்சி தான் வரணும். ஸ்டாலின் ஆட்சி தான் வெல்லுங்க. ஸ்டாலின் வெல்லும். ஸ்டாலின் வெல்லும், தமிழ்நாடு ஜெயிக்கும் வரட்டுங்க. எங்களுக்கு இந்த ஆட்சி ரொம்ப பிடிச்சிருக்குதுங்க. எங்களுக்கு உயிருள்ள வரைக்கும் இந்த ஆட்சியில தான் நாங்க இருப்போம். நாங்க எங்க சாகும் தலைமுறைக்கு வரைக்கும் விருதவே மாட்டாங்க. எங்க பிள்ளைகளும் அதேதான். எங்க வீட்டுக்காரர் தலைமுறையுமே இது அடுத்த தலைமுறையும் உதயசூரியனே வரணும். வேற எந்த எப்பவுமே நாங்க இதுதாங்க. பேசுறது வந்து அவங்க வந்து மோடி ஆட்சி தமிழகத்துக்குள்ள ஒரு ஓட்டு செய்யக்கூடாது. மோடி ஆட்சி வரக்கூடாதுங்க இங்க. தமிழ்நாட்டுக்கு வரவே கூடாது. அடிமைத்தனமா வச்சிருக்காங்க. அந்த நாட்டுக்காரரை இந்த நாட்டுல வந்து பொழைக்கிறாங்க. தமிழ்நாடு தமிழ்நாட்டுக்கு வந்து பொழைக்கிறாங்க. அவங்க ஒரு நல்ல ஒரு வீடு கூட குடிசையில போட்டு தான் ரேஷன் சீட்டு கொடுத்துறீங்கிறாங்க. அந்த ஊர்ல அவங்க இருக்கிற நாட்டுல வந்து அவங்க நம்ம அடிமைத்தனமா கொண்டுட்டு வரணும்னு நினைக்கிறாங்களா? பாதுகாப்பு, பெண்கள் பாதுகாப்பு நல்லா இருக்குங்க. நாங்கெல்லாம் நல்லா குழந்தைகளுக்கு பாதுகாப்பு. மீண்டும் இந்த ஆட்சி தான் மலரும். எங்களுக்கு இந்த ஆட்சியே வேணும். ஸ்டாலின் அந்த ஊர் தான் வரணும். ஸ்டாலின் வெல்லணும். விஜய் எல்லாம் வரவே முடியாது. நெருங்க கூட விடக்கூடாது. என்ன தெரியும்? இளைஞர் வேற இருக்கிறாரு. படத்துக்கு நடிச்சிட்டு விஜய் வந்து நாளைக்கோடு இளைஞர்களுக்கு என்ன தெரியும்? ஒண்ணுமே தெரியாது. நடிக்கிற ஆட்சிக்கு நிக்கணும் ஆகாது. பரம்பரைக்கு இந்த ஆட்சி. பரம்பரை ஆட்சிங்க. இதுதான் பரம்பரை ஆட்சி. பரம்பரையில மட்டும்தான் முடியும். எடப்பாடி போகணும், சசிகலாலும் யாருமே வரக்கூடாது. நம்ம ஸ்டாலின் தான் முதலமைச்சர். தலைவர் சொன்ன மாதிரி தூங்க மாட்டாங்க. பரப்புரை பண்ணுவோம். நாங்க விடிய விடிய பணம் வந்தாலும் வராட்டி இந்த ஆட்சி தாங்க. எங்களுக்கு காலை உணவு திட்டமா நாங்க சாப்பாடு செஞ்சு சாப்பிடுவ கொண்டு போவோம். இப்ப இந்த ஒரு 2 மாசமாக நாங்க சாப்பாடு எங்களுக்கு நல்ல சாப்பாடு கொடுக்குறாரு. எங்களுக்கு அதுதான் சந்தோஷம். ஐயோ வேண்டாம். 20,000 கொடுத்தாலும் நாங்க எங்களுக்கு இந்த ஆட்சி தாங்க. 20,000 கொடுத்தாலும் எங்களுக்கு வேண்டாங்க. அந்த ஆட்சி வேண்டாங்க. எங்களுக்கு உரிமை இந்த ஆட்சி தாங்க. நம்ம ஸ்டாலின் தாங்க. இதேதாங்க. இதேதான் ஓட்டு போடுறதா இதுக்கேதான். ஜெயிச்சாலும் தோத்தாலுமே ஸ்டாலின் தான் ஜெயிக்கிறோங்க. ஓட்டுக்காக வந்து அந்த 5,000 கொடுக்க கிடையாது. பெண்கள் வெல்லும் பெண்களுக்காக பெண்களோட வாழ்வாதாரம் உயரணும், ஒரு நல்ல குடும்ப வளர்ச்சி அடையணுங்கிறதுக்காக வேண்டி கொடுத்தது தான் அந்த 5,000 ரூபாய். இவரு சொல்ற மாதிரி எல்லாரும் வாங்கிக்கங்க, ஓட்டு விசில ஊதி விட்டு போங்க, காதுல ஊதி விட்டு போங்கன்னு சொல்றாரு பாத்தீங்களா? எல்லாருமா சேர்ந்து அவரு காதுல தான் ஊதிடுவாங்க விசிலு. சங்கு அவரு காதுல ஊதுவாங்க சங்கு. நாங்க சொல்றோம் திருப்பியும் 2026ல மறுபடியும் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவரோட ஆட்சி தான் மறுபடியும் மலரும், மறுபடியும் வெல்லும். பெண்கள் என்னைக்குமே நாங்க அவர் துணையோட தான் இருப்போம். அவரு வேணா சொல்லலாம் பாதுகாப்பு இல்லைன்னு சொல்லி, அவரோட கூட்டத்திலேயே அவரால் பாதுகாப்பு கொடுக்க முடியல. பஸ்ஸுக்கு மேல நின்றுட்டு தண்ணி பாட்டில் தூக்கி வீசுறாரு. எங்களோட கட்சி ஆபீஸுக்குள்ள போய் பாருங்க, மீட்டிங் நடக்கிறதுக்குள்ள போய் பாருங்க. தண்ணி என்ன, ஸ்நாக்ஸ் என்ன, சாப்பாடு என்ன, கூட்டிட்டு வர்றவங்களுக்கு என்ன மரியாதை, என்ன பாதுகாப்பு. இந்த பாருங்க, அந்த குழந்தைக்கு கூட ஒரு டேக் கொடுத்து ஒரு மரியாதையோட கூப்பிட்டு வர்றாங்க. அதுதாங்க எங்களோட ஆட்சி. அவங்க சொல்ற மாரி எல்லாம் கிடையவே கிடையாது. வாய்க்கோ என்ன வேணாலும் பேசலாம், அதெல்லாம் வார்த்தையே கிடையாதுங்க. நிஜத்துல என்ன நடக்குதுங்கிறதோ அதை நீங்க பிரதிபலிச்சு நீங்க 4 பேத்துக்கு தெரியற மாதிரி செய்யுங்க. பொது வழியில இங்க பாருங்க, எங்களோடது வந்து மலுமிச்சம்பட்டிங்கிற ஒரு ஊர்ல தான் எங்களோடது. கிணத்துக்கடை ஒன்றியம் மலுமிச்சம்பட்டி எங்களோடது. அதுல வந்து 20 வருஷமா ஏடிஎம்கே இருந்திருக்காங்க. அதுல வந்து இந்த தடை எங்க சிஎம் வந்ததுக்கு பிறகுதான் அந்த ஊர்ல வந்து 20 வருஷம் கழிச்சு அத்தனை தார் சாலை போட்டிருக்காங்க, தண்ணி வசதி பண்ணி கொடுத்துருக்காங்க,
பஸ் வந்திருக்கு, ஸ்ட்ரீட் லைட் இருக்கு. 20 வருஷமா ஸ்கூல் 2 ஸ்கூல் கட்டி ஓப்பன். எங்க ஊர்ல நான் சொல்றேன், மலைமிச்சம்பட்டி கிராமத்துல நான் சொல்றேன், அவ்வளோ பெரிய ஸ்கூல் கட்டி கொடுத்துருக்காங்க. ஒரு புதுமை பின்ன திட்டத்துல வந்து நிறைய பெண்கள் வந்து இணைஞ்சிருக்காங்க. நிறைய ஸ்கூல்ல வந்து காலை உணவு திட்டம் போடுறாங்க. அங்க வந்து எல்லாருமே கூலி வேலைக்கு போறவங்க தான். அந்த குழந்தைங்க நிறைய பேர் சாப்பிட கூட வழி இல்லாத விட்டுட்டு போறவங்க தான். ஆனா அந்த குழந்தைங்க வயிறார அந்த காலை உணவு திட்டத்துல இப்ப எவ்வளவு திருப்தியா சாப்பிட்டுட்டு ஸ்கூலுக்கு போறாங்க தெரியுமா? சொல்லலாங்க. இளம் பெண்களை அது வந்து ஒரு ஆர்வ கோளாறுல விஜயை பார்க்கணுங்கிற ஆசையில வேணா சொல்லலாம். அதே அவங்க அம்மாவை போய் சொல்ல சொல்லுங்க விஜய் தான் பிடிக்கும்னு சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அவங்க அம்மாவுக்கு வர அந்த 1000 ரூபாயை வச்சுதான் அவங்க காலேஜ் ஃபீஸ் கட்டுறாங்க, ரேஷன் வாங்குறாங்க. வயசானவங்களுக்கு வீடு தேடி கொண்டு போய் ரேஷன் கொடுக்குறோம், இது எல்லாமே கொடுக்குறோம். வீடு தேடி மருத்துவம் போய் செய்கிறோம். இது எல்லாமே நாங்கள் பிஎல்ஏவில் இருக்கோம். இருந்தாலும் நாங்கள் முன்னெடுத்து அவங்களுக்கு எல்லாமே செஞ்சு கொடுக்குறோம். எல்லா சலுகையுமே எங்கள் ஊரில் நல்லாவே கிடைக்குது. 1000 ரூபாய் வராதவங்களுக்கு கூட முயற்சி பண்ணிட்டு இருக்கோம் வாங்கி கொடுக்கறதுக்காக. அவருக்கு ஏதோ நல்ல நேரம் இருக்கு போல இருக்கு, வந்துட்டாரு. அவருக்கு ஏதோ நல்ல நேரம் இருக்கு போல இருக்கு. அவருக்கு கெட்ட நேரம் ஆரம்பிச்சிருச்சு, அவர் அங்க போயிட்டாரு. அதுதான் தலையில துண்டு போட்டாங்க பாத்தீங்களா இல்லையா? செங்கோட்டையனுக்கு தலையில துண்டு போட்டாங்க. அதே ஓபிஎஸ் இங்க வந்தாரு, அவருக்கு எவ்வளவு மாலை மரியாதை எப்படி பண்ணாங்க. அதுதாங்க அரசியலோட மூத்த தலைவர்களோட ஒரு மரியாதை. அதுதான் விரோதியானாலும் அரவணைக்கிறது தாங்க ஒரு தலைவன். அதுதாங்க தலைவர், அதுதாங்க எங்க தளபதி. எடப்பாடி 10,000 கொடுத்தாலும் அவர் பொத்திட்டு போயிருவாரு. அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. அவருக்கு அவ்வளவுதான், சங்கு தான் அடுத்தது, அவருக்கு தான் சங்கு. அவருக்கு பயம் வந்துருச்சுங்க, ஜெயிக்க மாட்டாங்க. அவருக்கு வந்து அவ்வளவுதாங்க, முடிஞ்சு போயிட்டு. அவரு இனி வர முடியாது. ஏன்னா ஏடிஎம்கேல இருக்கிறவங்க யாரு இப்ப அவரு கூட இருக்கிறாங்க? மெயினான இருந்தவங்களே எல்லாரும் வந்துட்டாங்க. ஆளாளுக்கு ஒரு கட்சி ஆரம்பிச்சுட்டாங்க. சசிகலா ஒரு கட்சி ஆரம்பிச்சிருச்சு, இவரு ஒரு கட்சி ஆரம்பிச்சுட்டாரு, ஆளாளுக்கு ஒரு கட்சி ஆரம்பிச்சுட்டாங்க. 10 குரல் கொடுக்குறோம்னு சொல்லி சொன்னாங்க. அதுல 2 தட்டு கொடுத்தாங்க. ஒரு தட்டு பிச்சை எடுக்கிறதுக்கு ஒரு தட்டு கொடுத்தாங்க. அது அடுத்த 26ல அந்த தட்டை நாங்க திருப்பி அவங்களுக்கே கொடுத்துறோம், அவங்களே போய் எடுக்கட்டும். அதான் அவங்க ஆளுங்க ஏடிஎம்கே ஒரு ஊர்ல பொதுவா கொடுக்கணும்னா எல்லாருக்கும் கொடுக்கணும். யாருக்கும் கொடுக்கல. அவங்க ஆளுகளுக்கு மட்டும்தான் அவங்க கொடுத்தாங்க. அதுலயே அங்க பயங்கர பிரச்சனை. நல்லா இருக்கு, 100% நல்லா இருக்குதுங்க. நல்லா இருக்குங்க. நாங்க குறை சொல்ற மாதிரி எந்த இதுவும் நடக்கலைங்க. அவர் சொல்லுவாருங்க, அவர் சொல்லுவாரு. அவருக்கு பயம் வந்துருச்சுங்க, அதனால சண்டை தூண்டி விடுறாரு, அவ்வளவுதான். அவருக்கு சக்தி இருக்கா? ஃபர்ஸ்ட் த்ரிஷா விட்டு ஃபர்ஸ்ட் வெளியே வர சொல்லுங்க.